ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம அட்வான்ஸ்டு ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, முன்னாடி நம்ம பார்த்த ஃபார் லூப்போட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இது. ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த அரே இன்டீஜர் டைப்பில் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேல்யூஸும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நார்மல் ஃபார் லூப் வச்சு கால் பண்ணோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இந்த மூணையும் நம்ம அந்த ஃபார் லூப்குள்ளே நம்ம கொடுப்போம். ஆனால் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட டேட்டா டைப் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு ஒரு வேரியபிள் ஐன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கோலன் வச்சுட்டு அரே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது என்ன சொல்லுது அப்படின்னா அரே அப்படின்ற செட்டுக்குள்ளே ஐ அப்படின்ற ஒரு வேரியபிள் அது இன்டிஜர் டைப்பில் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயில் 1 இருக்கும், செகண்ட் ஐட்ரேஷனில் 2 இருக்கும். அப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டாக ரிட்ரைவ் பண்ணி நமக்கு கொடுக்கும். பார்த்தீங்களா? நான் ஜஸ்ட்டு சிஸ் அவுட்குள்ளே ஐ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அரேயில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. நான் இண்டெக்ஸ் பொசிஷனோ எதுவுமே நமக்கு கொடுக்கல. இதுதான் ஃபாரிச்சோட ஸ்பெஷாலிட்டி. இதை நம்ம போக போக நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப்போட ஃபாரிச் யூசேஜ் தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.